ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜேடன்எஸ் அனிமியோட சீசன் 2 ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கு என்ன வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோவும் லூசியும் அவங்களோட பயங்கரமான அட்டாக்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தவங்க அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க. அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவும் லூசியும் அவங்க கேதர் பண்ண எல்லா பவர்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தவங்க அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்த அந்த ஃபெங் பலத்தாக்கோட சீனியர்லி அவனோட ஸ்வாட பயன்படுத்தி நம்ம ஹீரோவோட முதுகுலயே குத்திடுறான். அதுல காண்டான நம்ம ஹீரோவும் அந்த சீனியர்லி அந்த இடத்துல இருந்து சும்மா அடிச்சு பறக்க விட்டுறான். ஆனா அந்த நேரத்துல நம்ம லூசி பண்ண அட்டாக் ஹீரோ மறந்துடுறான். அதனால லூசி பண்ண தண்டர் அட்டாக்கும் நேரா நம்ம ஹீரோவோட மேலேயே பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணுது. அதை பார்த்து அந்த இடத்துல இருந்த ஃபெங் பலத்தாக்க சேர்ந்த எல்லாருமே நம்ம ஹீரோ இந்த இடத்துல இறந்து போயிட்டான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இப்ப சடனா நம்ம ஹீரோ இருந்த இடத்துல இருந்து ரெட் கலர்ல பயங்கரமான வெளிச்சம் அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இங்க நம்ம ஹீரோ கடைசி நேரத்துல புத்த டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம லூசி பண்ண அட்டாக்க அப்படியே ஷீல்ட போட்டு தடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல சும்மா வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே நம்ம லூசி பண்ண தண்டர் அட்டாக்குள்ளே பூந்து வந்து நம்ம லூசி அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துடுறான். அப்ப அந்த நொடியில நம்ம ஹீரோவை லூசி பார்க்கும்போது அவளுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பார்த்த நினைவுகள் தான் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அப்ப அவளோட கையில இருந்த ஸ்வாட் அப்படியே கீழே போட்டுட்டு அவளோட கண்ணை அப்படியே இருக்கமா மூடிக்கிறா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவள அப்படியே கண்ணை திறந்து பாக்குறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை அவளை அட்டாக் பண்ணல. லூசி என்ன மன்னிச்சிடு, என்னால இதுக்கு மேல பின்வாங்க முடியாது, அதனால என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ அந்த இடத்துலயே மயங்கி அப்படியே மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம லூசியோட கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீரா வந்துகிட்டு இருக்க அவளும் நம்ம ஹீரோவை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அதே நேரத்துல ஃபெங் பலத்தாக்க சேர்ந்த மத்தவனுங்க எல்லாம் சீக்கிரம் இதான் நமக்கான வாய்ப்பு, போங்க போய் அவனை எல்லாரும் கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அப்படியே கொல்றதுக்காக வந்துகிட்டு இருக்கானுங்க. ஆனா அப்ப அதே நேரத்துல இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஷியோபாய் டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து லைட்டா சுண்டி தான் விடுறா. அதுக்கே அவனுங்க பண்ண எல்லா அட்டாக்கும் சும்மா அந்த இடத்துல பறந்துடுது. நம்ம ஷியோபாயும் ஹீரோவை அப்படியே சேஃபா கீழே கூட்டிட்டு வரா. உண்மையை சொல்ல போனா இப்போ இந்த இடத்துல நீங்க ரெண்டு பேருமே உங்களோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தவே முடியாத நிலைமையில இருக்கீங்க. அப்புறம் ஆளு உண்மையாவே அழகா தான் இருக்கா. அப்ப அதே சமயத்துல அந்த சீனியர்லியும் அவனோட ஸ்வாட பயன்படுத்தி நம்ம ஷியோபாய் அப்படியே அட்டாக் பண்றதுக்கு வரான். ஆனா நம்ம ஷியோபாய் அதை ரெண்டே விரலால அசால்ட்டா தடுத்து அவனை அடிச்சு அங்க இருந்து தூக்கி வீசிடுறா. அடுத்த அந்த இடத்துல இருக்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நம்ம ஷியோபாய் அப்படியே அட்டாக் பண்றதுக்கு வரானுங்க. ஆனா அவ இது எல்லாத்தையும் பெரிய விஷயமாவே கண்டுக்கல. சும்மா ஒத்த விரல எல்லா அட்டாக்கையும் சும்மா அசால்ட்டா தடுத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் இந்த ஃபெங் பலத்தாக்கோட எல்டருக்கும் இந்த இடத்துல ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த நைன்டெயில் ஃபாக்ஸ்னு தெரிய வருது. இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவதான் அந்த நைன்டெயில் ஃபாக்ஸ், எல்லாரும் கேட்டுக்கோங்க, இவ கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த எல்டர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஷியோபாய் டக்குன்னு அவனுக்கு பக்கத்துல வந்து அவனோட நெத்தியில அவளோட கையை தான் வைக்கிறா. அதுக்கே அவ அந்த இடத்துல இருந்த வீடையெல்லாம் உடைச்சுக்கிட்டு ரொம்ப தூரமா தள்ளி போய் விடுறான். அடுத்து அவள் அட்டாக் பண்றதுக்காக வர அந்த ஃபெங் பலத்தாக்கோட எல்லா சோல்ஜர்ஸையும் வச்சு இந்த இடத்துல இவ சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அதே நேரத்துல அந்த சீனியர்லயும் நேரா நம்ம ஹீரோவை போய் அட்டாக் பண்றதுக்கு போறான். ஆனா இப்ப டக்குன்னு நம்ம ஷியோபாய் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவனோட ஸ்வாட தடுத்துட்டு சொல்றா, இங்க பாரு தம்பி, இப்ப இவன் என்னோட பாதுகாப்புல இருக்கான், அப்படி இருக்கும்போது உன்னால அவ்வளவு சீக்கிரத்துல அவன் பக்கத்துல கூட நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷியோபாய் அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அதே சமயத்துல அவளுக்கு பின்னாடி வந்த மாங்கும் அவனோட புத்த டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம ஷியோபாய் அப்படியே அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துடுறான். ஆனா நம்ம ஷியோபாய் அந்த சீனியர் லீ மேல இல்யூஷனை பயன்படுத்த அதுல மாட்டிக்கிட்டு அவன் ஒண்ணுமே புரியாம நேரா போய் மாங்கியை அட்டாக் பண்ணிடுறான். பரவாயில்லையே, தியானின் கோயில சேர்ந்த ஒரு டிசபிள் இவ்வளவு திறமசாலியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்ப அதே சமயத்துல ரெக்கவரி ஆகிட்டு இருந்த நம்ம லூசியும் சடனா அவளோட ஸ்வாட்ல பவரை கேதர் பண்ணிட்டு நம்ம ஷியோபாய் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஷியோபாயும் அந்த ஸ்வாட் எல்லாத்தையும் சும்மா அசால்ட்டா தடுத்ததோடு மட்டும் இல்லாம நம்ம லூசியோட ஸ்வாடையும் சும்மா வெறுங்கையால பிடிச்சு அப்படியே நிறுத்தி வச்சிருக்கா. சரி, இதுக்கப்புறமும் உங்க கூட எல்லாம் எனக்கு விளையாடுறதுக்கு நேரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துல இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நேரா போய் நம்ம ஹீரோ கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. அப்படியே இந்த இடத்துல சீன் கட்டாக அடுத்த சீல அந்த ஃபெங் பலத்தாக்கோட சீனியர்லியும் அவனுக்கு ஏற்பட்ட காயங்களை அப்படியே ஹீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்ப இந்த இடத்துக்கு வந்த நம்ம லூசியும் அவனை பார்த்து கேக்குறா, சீனியர்லி, நான் குயிலி கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து அவனை அட்டாக் பண்ணது அது நீங்க தானே? அதை கேட்ட அவனும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டுட்டு நம்ம லூசியும் அந்த இடத்துல சரியான காண்டில் இருக்கா. ஆனா அவளால எதுவும் பண்ண முடியல. உடனே அவ இங்க இருந்து கிளம்பி போக அப்ப அவளும் இந்த கிராமத்துல இருக்க மக்கள்லாம் அவங்களோட வீடை இழந்து அப்புறம் குடும்பத்தை இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் மட்டும் இந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா விஷயம் இந்த அளவுக்கு மோசமா மாறி இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த கிராமத்தோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த பார்பேரியன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்க தான். ஆனா அது தெரியாம நம்ம லூசி ஹீரோவா தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவா தான் காமிக்கிறாங்க. அப்ப அப்படியே பொறுமையா கண்ணு முடிச்சு பாக்குறான். அப்ப நம்ம ஷியோபாயும் ஒரு வழியா நீ முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. உனக்கு ரொம்ப மோசமான காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, அதனால
கண்டிப்பா நீ ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஷியோபாய் ரொம்பவும் நன்றி. ஆமா, அந்த ஷாமான் எப்படி இருக்காரு? அவர் நல்லா தானே இருக்காரு? நான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரும்போது அந்த பலிபீடத்தை சுத்தி கிராம மக்கள்லாம் நின்னுகிட்டு இருக்கத பார்த்தேன். அவர் உயிரோட தான் இருக்காரா இல்ல இறந்து போயிட்டாரான்னு எனக்கு தெரியல. அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோவும் இல்ல அவருக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போக பாக்குறான். அப்ப ஷியோபாய் சொல்றா, இங்க பாரு, நீ இது வரைக்கும் உன்னோட உயிரியே பணைய வச்சு பண்ண எல்லா விஷயங்களும் அந்த பையாவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தானே. ஆனா இப்போ உன் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை நீ பார்த்த விதத்திலேயே என்னால நல்லாவே சொல்ல முடியுது நீ அவ மேல எப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் வச்சிருக்கன்னு. எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு, பையாவ அப்படி இல்லைன்னா இந்த பொண்ணு, நீ இவங்க 2 பேர்ல யார விரும்புற? அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல எதுவுமே சொல்லாம அப்படி அமைதியா நிக்கிறான். இப்போ இத பத்தி பேசுறதுக்குலாம் எனக்கு உரிமையே இல்ல. இப்போதைக்கு என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பையாவ அவளோட உயிரை கொடுத்து என்ன காப்பாத்தினா, அதனால அவளுக்கு நான் கடன் பட்டிருக்கேன். அதுக்காக என் உயிரியை கொடுத்தாச்சும் அவ பண்ண எல்லாத்துக்கும் நான் திருப்பி செலுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஷியோபாய் ஹீரோ பார்த்துட்டு சொல்றா, காதல் அது குழப்பமான ஒண்ணு. சரி கிரே வா போலாம். அப்படியே அந்த இடத்துல சீன் கட்டாக அடுத்த சீல அந்த கிராமத்துல அப்படியே ஷாங்குவா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவரை பார்த்ததும் அந்த இடத்துல இருக்க ஃபெங் பலத்தாக்கோட சீடர்கள்லாம் அவருக்கு அப்படியே மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த எல்டர் சொல்றாரு, சீனியர் நீங்க ரொம்ப சீக்கிரமாவே இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. நேத்து நைட்டு நீங்க எங்க போனீங்க? ஆனா இப்ப இந்த இடத்துக்கு எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க? அப்ப அதை கேட்ட ஷாங்குவான் சொல்றான், இல்ல நேத்து நைட்டு நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். இத பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். இங்க பாருங்க சீனியர், அந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இத பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம்னு சொன்னேன். சரி எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எல்டர் அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம லூசிக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு மட்டும் தெரியுது. அப்ப நம்ம லூசி அந்த மாங்கும் அந்த ஷாங்குவானை பார்த்து சொல்றாங்க, சரி எல்டர் ஷாங்குவான், இப்போதைக்கு ஃபெங் பலத்தாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அதனால நாங்களும் எங்களோட பிரிவுக்கு திரும்ப கிளம்புறங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அப்ப அதை கேட்ட ஷாங்குவானும் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, எல்லா பிரச்சனைகளும் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து நேர்ல பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷாங்குவான் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் இந்த குயிலி கிராமத்தை தான் காமிக்கிறாங்க. மக்கள்லாம் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உடஞ்சி போன எல்லா விஷயங்களையும் சரி பண்ணி அவங்களோட நார்மல் லைஃபுக்கு திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதே சமயத்துல இது எல்லாத்தையும் அந்த தலைவர் கூவு மேல இருந்து அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இவர் அந்த கிரேட் ஷாமன் இவர்கிட்ட சொன்னதுதான் அப்படியே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு, நம்மளோட ஆர்டிஃபேக்டும் இப்ப திருட்டு போயிடுச்சு. ஒரு அந்த மிருக டீமன் மட்டும் திரும்ப ரெசரக்ட் ஆகி வந்துட்டானா ஒரே ஒருத்தவனால மட்டும்தான் அந்த மிருக டீமனை எதிர்த்து இங்க இருக்க மக்களை எல்லாம் காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட ரெட் ஃபயர் மிரர் இருக்கு. அந்த ஒரு ட்ரெஷரை பயன்படுத்தி மிருக டீமனோட திறமைகளை நம்மளால அடக்க முடியும். நான் சாகறதுக்கு முன்னாடி எப்படியாவது அவனோட தோழியை மட்டும் காப்பாத்திட்டனா அதுக்கப்புறம் அவன் நமக்கு பட்டிருக்க நன்றி கடனுக்காக கண்டிப்பா நமக்கு இந்த உதவியை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷாமன் சொன்ன எல்லாத்தையும் இந்த மாஸ்டர் கூவும் அப்படி நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு அந்த ஷாமனை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவும் ஷியோபாயும் வந்திருக்காங்க. அப்ப மாஸ்டர் கூவும் ஷாமன் உள்ளதா இருக்காருன்னு சொல்ல உடனே 2 பேரும் உள்ள போய் அந்த ஷாமனை தான் அப்படியே பாக்குறாங்க. ஆனா உள்ள இந்த பெரியவரும் ரொம்பவும் மோசமான நிலைமையில தான் இருக்காரு. நம்ம ஹீரோவும் ரொம்பவும் பதட்டமா அவருக்கு என்னாச்சுன்னு அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அவர் சொல்றாரு, நீ என்கிட்ட கேட்ட உதவிய நான் உனக்காக பண்றேன். என்ன உண்மையதான் சொல்றீங்களா? ரொம்பவும் நன்றி. ஆனா அவ உயிரோட வருவான்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. நான் என்னோட பெஸ்ட கொடுத்து அதை ட்ரை பண்றேன். அப்ப அந்த ஷாமனும் பின்னாடி இருக்க நம்ம ஷியோபாயை தான் அப்படியே பாக்குறாரு. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். உண்மையை சொல்ல போனா என்கிட்ட இருந்த அந்த ஆர்டிஃபேக்ட் தான் மிருக டீமனை ரெசரக்ஷன் பண்றதுக்கான ஒரு கீ. எங்க முன்னோர்கள்லாம் அப்படிதான் புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நிலைமை ரொம்பவும் மோசமா மாறிடுச்சு. கூடிய சீக்கிரமே சவுத்தன் பார்டர்லேண்ட் முழுவதும் ரத்த கலரிகளா காட்சியளிக்க போகுது. ஒருவேளை எதிர்காலத்துல எங்க ட்ரைப்பை சேர்ந்த மக்கள் அந்த பேரழிவுல மாட்டிக்கிட்டா உன்னால இவங்களை பாதுகாக்க முடியுமா? அப்ப அதை கெட்ட ஹீரோ சொல்றான், கவலைப்படாதீங்க, நான் சத்தியம் பண்றேன், கண்டிப்பா நான் இதை பண்றேன். அதை கெட்ட பெரியவரும் ரொம்பவும் நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த இடத்துல சீன் கட்டாக அடுத்த சீல் அந்த மிருக டீமன் அப்படியே ரெசராக்ட் ஆகிட்டு இருக்கத காமிக்கிறாங்க. அதனால ரெட் மூன் அப்படியே வெளியே வர பறவைகள் விலங்குகள்னு எல்லாமே அங்க இருக்க பாறைகள் எல்லாம் வேணும்னே மோதி அந்த இடத்துல அப்படியே செத்து போய்கிட்டு இருக்குங்க. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு எல்லா பிரிவை சேர்ந்தவங்களுக்கு தெரிய வருது. இங்க நம்ம கோஸ்ட் கிங்கும் ஒரு பெரிய புயல் உருவாக்கிட்டு இருக்கு, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இந்த மிருக டீமன் அப்படியே ரெசரக்ஷன் ஆகுற மாதிரி காமிச்சு இந்த இடத்துல இந்த சீசனை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் இடையில கொஞ்சம் எபிசோட் ஸ்லோவா போன மாதிரி இருந்தாலும் லாஸ்ட் ஒரு 3 எபிசோட் கிட்ட சும்மா பங்கம் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத சீசன் 3 வந்தாதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா அது வந்துச்சுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். சரி, நாளைக்கு உங்களை ஒரு புது அனிமேல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.